ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. 2013, 17 மற்றும் 19 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமனமா? முதல்வர் அவர்களுடைய அதிரடி அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மிக முக்கியமான தகவல் வெளியே இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறையிலிருந்து எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த தகவலை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சமீப இந்த 2, 3 நாட்களாகவே இந்த செய்தி வந்து சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா பரவிட்டு இருக்கு. WhatsAppலயா இருக்கட்டும், YouTubeலயா இருக்கட்டும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2013 மற்றும் 2017 மற்றும் 2019 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து வைரலா பரவிக்கிட்டு இருக்குது. அதில வந்து மெயினா இந்த 2013 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து டிவிகேனுடைய எம்எல்ஏவ சந்திச்சிருக்காங்க. அது ஒண்ணு. 2வது பார்த்தீங்கன்னா, அமைச்சர் நிர்மல் குமார சந்திச்சிருக்காங்க. மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல் குமார சந்திச்சிருக்காங்க. அமைச்சரவை அடிக்கடி மாறிட்டே இருக்கு. 3வது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனையும் சந்திச்சிருக்காங்க. ஸோ 3 கட்ட முன்னெடுப்ப வந்து முன்னெடுத்துட்டாங்க. முதல்வர் அவர்கள மட்டும் தான் இன்னும் சந்திக்கல. சரிங்களா? அது கொஞ்சம் பாசிபிள் இல்லாத விஷயம். ஏன்னா, துறை சார்ந்த அமைச்சர்கள்கிட்ட, அதிகாரிகள்கிட்ட தான் நம்ம கோரிக்கைய முன்னாடி கொண்டு போக முடியும். முதல்வர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தொகுப்பூதியத்திலாவது அட்லீஸ்ட் எங்களுக்கு பணி நியமனம் கொடுங்கன்னும் கேட்டிருந்தாங்க. இளங்கோவன் அவர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் 2013 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் நல சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இளங்கோவன் அவர்கள் கேட்டிருந்தார். சரிங்களா? அட்லீஸ்ட் தொகுப்பூதியத்திலாவது எங்களுக்கு பணி நியமனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த செய்திகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 2013, 17 மற்றும் 19 டெட் ஆசிரியர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசினுடைய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணி நியமனமா அல்லது தொகுப்பூதியமா? இது கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா, தற்போது அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்கிறது என்னென்னா, பட்ஜெட் வந்து கணக்கிடும் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொண்டு வர முடியாது. எவ்வளவு வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க, நியமன தேர்வு மூலமாக எவ்வளோ பேர் எடுக்க முடியும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோரிக்கை வச்சிருக்கிற ஆசிரியர்களை எத்தனை பேர் எடுக்க முடியும். ஏன்னா திமுக ஆட்சி காலத்தில் இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணும்போது இது இந்த இந்த தாவேக்கா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இதுக்கு 13, 17, 19 ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்து அவங்க ஆட்சிக்கு வரும்போது அதை பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை வந்து அமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. அதேமாதிரி அமைச்சர்கள் 15,000 வேகன்சி இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காருங்கிற செய்தியும் பரவிட்டு இருக்குது. ஓகேங்களா? அது நியூஸ் பேப்பரில் வந்து இருந்தது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து அதான் பட்ஜெட்டில் வந்து எவ்வளவு பட்ஜெட் இருக்குது அப்படிங்கிற கணக்கிடும் பணிகள் வந்து முடக்கிவிடப்பட்டிருக்கு. கணக்கிடும் பணிகள் முடிவடைந்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகுதான் இந்த ஆசிரியர் பணி நியமனம் குறித்த எந்த ஒரு அறிவிப்பையும் அறிவிக்க முடியும் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு கட்டாயமாக பணி நியமனம் தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அரசு தரப்புலையும் சரி, அதே போல் அமைச்சர் தரப்புலையும் சரி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நாங்கள் முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு சென்று அதுக்கான நடவடிக்கையை கட்டாயமாக எடுப்போம். உங்களுக்கான பணி நியமனத்தை நாங்கள் உறுதி செய்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான பாசிட்டிவான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். பட்ஜெட் கணக்கிடட்டும், பட்ஜெட் தாக்கல் பண்ணட்டும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுக்கான ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும். அதுக்குள்ளே நம்மளோட கோரிக்கையை இன்னும் தொடர்ந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களோட கோரிக்கையை நீங்களும் ஸ்ட்ராங்காக வைங்க. இந்த வீடியோ மூலமாக அரசுக்கு என்னோட கோரிக்கையை நான் ஸ்ட்ராங்காக உங்கள் சார்பாக வச்சுக்கிறேன். சரிங்களா? வேறு ஏதாவது உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். இது இப்படி இது பண்ணலாம் சார், இது கேட்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.